ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்கார்ந்து கொள்வோம். நன்றிப்பா, நன்றிப்பா. ரீபோஷாலரபாரிக்கலரப்பா. இந்த வேளையில கூட ஆராதனை வேளையில தேவன் வல்லமே அசைவாடினார். ஆமேன், ஆமேன். ஒரு தீர்க்க தரிசன பாடலா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு ஒரு அருமையான பாடலை நம்ம பாடணும். கர்த்தர் இந்த வருடத்துல நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தையே நம்ம பாடலா பாடும்போது, யோ என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன், என்னை அழகு பார்க்கிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நம்ம எந்திரிச்சதும் முதல் நமக்கு நம்ம சொல்ல போறது, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல என்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்த்து நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நான் ஆசீர்வாதமா இருப்பேன் சிஸ்டர், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் பிரதர், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ அப்படியே தான் அவன் வாழ்க்கை இருக்குமா. Just as a man thinketh, so is he. இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நம்ம மனதார நான் எனக்கு நேரா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நிச்சயமா இந்த வருடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ இந்த வருஷம் என்னென்னமோ சொல்றாங்களே, என்னென்னமோ வைரஸ் சொல்றாங்களே, மறுபடியும் லாக்டவுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தா உலகத்துக்கு இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமான வருஷம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளோட தரிசனம் பில்ட் மை சர்ச். எப்படி? டீச், ட்ரெயின், டிரான்ஸ்ஃபார்ம். நம்ம 3 விங்ஸ்ல ஆபரேட் பண்றோம். ரிவைவல் விங், ட்ரைனிங் விங், மீடியா விங். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல கூட கர்த்தர் கைரோஸ் பிரேயர் ஃபோர்ஸ் அப்படின்னு கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்காக, நாங்க கடந்த நாட்கள்ல ஒரு இடத்துல மீட்டிங்க்கு போயிருந்தோம். அப்ப அநேக பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, அக்கா எங்க வாழ்க்கையில அக்கா யாருமே எங்களுக்கு முன்ன நின்று செய்ய இல்லை, கர்த்தர் மட்டும் ஒரு அற்புதம் செஞ்சாதான் எங்க வாழ்க்கையில கல்யாணம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க எத்தனையோ பிள்ளைங்களை ஜப குறிப்பை கேட்கும் போது பாஸ்டர் மனதுல தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரேயர் ஃபோர்ஸ் ஏன் நம்ம தொடங்க கூடாது? இந்த நம்ம கல்யாணம் ஆகாத காலத்துல எவ்வளோ கண்ணீரோடு நம்ம ஜெபிச்சிருப்போம்ல. ஸோ அதுக்காக கைரோஸ் பிரேயர் ஃபோர்ஸ். ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் ஒரு வேலை ஏக்கத்தோட, அப்பா அப்பா எப்பப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்னு ஒரு வேலை நீங்க ஏங்கிட்டு இருந்தா, நீங்க இந்த கைரோஸ் பிரேயர் குரூப்பை ஜாயின் பண்ணும்படி நாங்க உங்களுக்கு சொல்றோம். டெலிஃபோன் நம்பர்ஸ், மொபைல் நம்பர்ஸ் உங்களுக்கு தரோம். நீங்க அந்த குரூப்ல நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் அனுப்பப்படும். தேவன் நிச்சயமா இந்த வருஷ கடைசிக்குள்ள பெரிய அற்புதங்களை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, குட் நியூஸ் பிரேயர் ஃபோர்ஸ். குழந்தைங்க இல்லாதவங்களுக்காக நம்ம ஒரு பிரேயர் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வருஷத்திலிருந்து ரெகுலரா மந்த்லி மீட்டிங்ஸ் ஆன்லைன்ல நடக்கும். ஸோ உலகத்துல எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். தேவன் இந்த வருடத்துல அநேக பேருக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை தேவன் தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ் 9791628291. அப்படி அந்த நம்பர் ரீச் பண்ண முடியாட்டி 9894451930. இந்த 2 மொபைல் நம்பர்ஸை நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12:2. நான் அது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அந்த புது வருஷத்துல இந்த பிளெஸிங்கை ரிலீஸ் பண்ணும்போது அவர் கர்த்தர் எப்படி அவருக்கு இதை கொடுத்தார், இந்த வார்த்தை அவருக்கு எப்படி உண்டாச்சுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தேவனோட கை உறுப்பு அதை எழுதினதை நான் பார்த்தேன்னு அவங்க சொல்ல சொல்ல அந்த விஷன் அப்படியே பார்க்க முடிஞ்சது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது இதயத்துல அப்படியே ஒரு பூரிப்பு. அந்த நாள் தொடங்கி இந்நாள் மட்டும் அற்புதமா தேவன் நடத்தி செல்றார். ஹல்லேலூயா. அநேக கதவுகள், எங்க ஒரு மீட்டிங்க்கு போனா அங்க 2 கதவுகளை தேவன் திறக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவை உள்ள ஜனங்களை பார்க்க முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவோ தேவைகள் இருக்கு. இன்றைய தினத்துல God wants us to be a blessing. ஹல்லேலூயா. நிச்சயமாக டவுட்டே இல்ல, தேவன் என்ன பண்ணுவாரு?
என்னை பெருக பண்ணுவாரு, என்னை உயர பண்ணுவாரு. பக்கத்துல சொல்லுங்களேன், அக்கா தேவன் என்னை பெருக பண்ணுவாரு, என்னை உயர பண்ணுவாரு. நோ டவுட், நோ டவுட். நான் எப்படி சிந்திக்கிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கை இந்த வருஷத்துல இருக்க போகுது. நான் அது சொல்லும் போது இன்னும் வசனங்களை நம்ம சொல்லும் போது உங்களுக்கு புரியும். சோ நான் சொல்ல போறதெல்லாம் தேவ வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு மெசேஜோட டைட்டில் வந்து ஆஸ்க். சொல்லுங்க, ஆஸ்க்னா என்ன? கேட்டே பழகிட்டோம், கரெக்டா? ஆஸ்க் ஓட நியூ அப்ரிவேஷன் ஆக்ஷன், சோயிங், கீ. சொல்லுங்க, ஆக்ஷன், சோயிங், கீ. நம்ம இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நான் கர்த்தருக்காக ஆக்ஷன்ல இறங்குனா தேவன் என்னோட அற்புதத்தை ஆக்ஸலரேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. When there is action from my side, God is going to accelerate my blessing. Hallelujah. And when there is going to be sowing from my side, நான் sow பண்ணும்போது நிச்சயமா என் வாழ்க்கையில சக்சஸ் இருக்க போகுது. Hallelujah, hallelujah. கர்த்தர் இது ரெண்டும் நான் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மாஸ்டர் கீயை என் கிட்ட கொடுக்க போறாரு. அந்த மாஸ்டர் கீ என் கையில வந்துச்சுன்னா கிங்டம் பிளெஸிங் என் வாழ்க்கையில வந்துடும். Hallelujah. Ask, action, sowing, key. ஃபர்ஸ்ட் நான் ஒரு காரியம் பண்ணும், அப்புறம் தேவன் என்ன பண்ணுவாரு? அத ஆக்ஸலரேட். ஆக்ஸலரேட்னா என்ன? ஆக்ஸலரேட்டர் ஒரு கார்ல அழுத்துறதுனா என்ன? ஒரு நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல போகணும்னா ஆக்ஸலரேட்டர் மேல காலை வைப்போம். ஆக்ஸலரேட்னா டு இன்க்ரீஸ் தி ஸ்பீட். வேகம், வேகம். நான் இன்னைக்கு ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சா, நான் ஒரு ஸ்டெப் ஃபேத்ல எடுக்க ஆரம்பிச்சா தேவன் என்னோட ஆசீர்வாதத்தை ஆக்ஸலரேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னோட சமயத்தை, தேவனோட வார்த்தையை, என்னோட டேலண்ட்டை, என்னோட எஃபர்ட்ஸை நான் விதைக்க 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 என் வாழ்க்கையில சக்சஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரெண்டும் நான் செய்யும்போது தேவன் என் கரத்துல ஒரு சாவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த சாவி சாதாரண சாவி இல்ல, அது மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ. பாஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பஸ் டிப்போல எல்லாம் பஸ் போய் நிறுத்துவாங்க பாருங்க. பஸ் நிறுத்துவாங்க. எந்த பஸ்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது? பஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பஸ் தேவைன்னா எப்படி அந்த பஸ்ஸோட சாவி அதுலயே இருக்குமா? மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்குமா? அந்த சாவி போட்டா எந்த பிளெஸிங் வேணாலும் திறக்குமா? God இன்னைக்கு நம்ம கரத்துல கொடுக்கிறது சாதாரண சாவியில is giving us the master key. Hallelujah. அந்த மாஸ்டர் கீ பெற்றவங்களா ஒரு சிரிப்போட கூட ஒரு பஞ்சாபி ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. சோ அதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமம் 26:12 13 வரை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு, பொறுமையா போலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நடக்குமா நடக்காதா அப்படின்னு சோர்ந்து போயிருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? பெலிஸ்திய தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாச்சா ஒரு தேசம். அந்த தேசத்து பேரு பெலிஸ்திய தேசம். அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சமா. அந்த பஞ்ச டைம்ல தேவன் சொல்றாரா, ஈசாக்கு என்ன பண்றாரு? பெட்டி படுக்க எல்லாம் பேக் பண்ணி இந்த தேசத்தை விட்டு நான் கிளம்புறேன், இங்க இருந்து நான் போறேன், இந்த பஞ்சத்துல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும்னு அவர் கிளம்புறாரு. திடீர்னு தேவன் சொல்றாரு, நீ போகாத, இங்கேயே நீ இரு, கேரார்ல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நினைப்போம்ல, நாங்க எங்க ஃபேமிலியில அடிக்கடி நம்ம அப்ராட்ல போனாதான் செட்டில் ஆக முடியும் நிறைய நேரம் நம்ம நினைப்போம். அது போல ஈசாக்கும் அப்படிதான். நான் வெளிநாட்டுக்கு ஒருவேளை ஈஜிப்டுக்கு போயிட்டா நான் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாராம். ஆனா தேவன் அவரை பார்த்து என்ன சொன்னாரு? அங்கெல்லாம் போவாதப்பா, நீ கேரார்லயே இரு, அங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கேரார் யாரோட தேசம்? கானான் கிடையாது, பெலிஸ்திய தேசம். எதிரியின் தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொன்னாராம்.
ஹalleluya. உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், நீ இருக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாராம். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை இங்க போனாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இப்படி இருந்தாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் ஒரு மனக்குள்ள நீங்க ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தா, God wants to break that today. God wants to break that today. உனக்கு ஆசீர்வாதம். அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் நீ துபாய்க்கு போலாம், அமெரிக்காக்கு போலாம், ஆஸ்திரேலியாக்கு கூட போலாம். ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காட்டி அது ஆசீர்வாதமே இல்லை. கர்த்தர் சித்தத்தோட நான் ஒரு தேசத்துக்கு போறதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் சித்தம் இல்லாம நான் ஒரு தேசத்துக்கு போனா கண்ணீரோட திரும்பி வருவேன். ஹalleluya, ஹalleluya. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். Hallelujah. English version, he prospered, he continued to prosper until he became very prosperous. அப்படின்னா அவனோட ஆசீர்வாதம் ஒரு கட்டத்துல நிக்கல, அந்த ஆசீர்வாதம் புரண்டோடி போயிட்டே இருந்தது. அவன் வாழ்க்கை முழுவதும் ஈசாக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தான். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, அப்பா நீங்க காண்பிக்கிற தேசத்துல நான் இருப்பேன். முதல்ல தேவன் என்ன சொன்னாரு? நான் இந்த தேசத்துல நீ தங்கியிரு. ஃபர்ஸ்ட் ஈசாக்கு என்ன பண்ணாரு? தேவ வார்த்தையை விசுவாசிச்சாரு, அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தாரு. எல்லா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இரு, இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நான் துபாய்க்கு கிளம்பணும்னு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, திடீர்னு வார்த்தை வருது, நீ இங்கே இரு. மனக்கோட்டை, இதய கோட்டை எல்லாமே நம்ம கட்டி வச்சிருப்போம். we are building castles in the air, but God is saying, I want to build castles in the kingdom. ராஜ்யத்துல உனக்காக நான் கேசல்னா இட்ஸ் லைக் a bungalow, you know, castle. so கர்த்தர் இன்றைய தினத்துல என் மேல விசுவாசம் வை, எனக்கு நீ கீழ்ப்படி. அவ்வளவுதான் ஈசாக்குக்கு சொன்னாரு, அவ்வளவுதான் ஈசாக்குக்கு சொன்னாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இங்கேயே இரு. ஆனா what did Isaac do? He acted first, he sowed first. அவன் என்ன பண்ணா? அவன் விதைக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் நீ விதைப்பா நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? போடவே இல்லை. நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவன் சும்மா இருந்தானா? இல்லை, விதைத்து கொண்டிருந்தான். அவன் விதைத்து கொண்டிருந்தான். he was a man of action. Isaac was man of action. இன்னைக்கு faith church, God wants us to rise as men and women of action. action, action. புதிய வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து உட்காரவே முடியல, ஆக்ஷன்லயே இருக்கும். hallelujah. God wants us to rise up in action this year. amen, hallelujah. action na நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு வார்த்தை நமக்குள்ள இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு இந்த புது வருஷத்துல தேவன் சொல்றாரு, உன் சாம்பலை விட்டு நீ எலும்பு, நீ எலும்பு, எலும்பு சியோனே, நீ எலும்பு. நீ எலும்ப வேண்டிய காலம் இது. நீ சேர்ல உட்கார்ற காலம் இல்ல, நீ எலும்ப வேண்டிய காலம் இது. நீ எலும்ப வேண்டிய காலம் இது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஈசாக்கு என்ன பண்ணாரு? நீ இங்கே இரு, விசுவாசிச்சாரு, கீழ்ப்படிந்தாரு. அடுத்தது என்ன பண்ணாரு? நான் இங்கே இருக்கேன், தேவனை ஆசீர்வதிச்சாருன்னு அவர் சும்மா இருக்கவே இல்லை, அவர் சும்மா உட்காரவே இல்லை. he was a man of action. விதைச்சிட்டே இருந்தாரு, விதைச்சிட்டே இருந்தாரு. அப்ப தேவன் என்ன பண்ணாரு? விதைக்க விதைக்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால் என்ன கிடைச்சது ஈசாக்குக்கு? 100 மடங்கு ஆசீர்வாதம். என்ன சாவி? 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு உண்டான சாவி. இதுல ஒரு அமேசிங் சீக்ரெட் இஸ் தேர். ஹalleluya. இப்ப எல்லாரும் விதைக்கிறது பத்தினா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தாட் எங்க போகும்? ஃபினான்சஸ். நம்ம எல்லாம் உடனே என்ன நினைப்போம்? ஃபினான்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. hallelujah, not at all, not at all. That's nothing for God. ஒரு ப்ராஃபெட் இப்படியா சொன்னாங்க, you're asking nothing to God and that's why you're receiving nothing. இல்லையே, நான் கேட்கிறேனே நீங்க எல்லாம் சொல்றீங்க. she saying car is nothing for God, you're asking car. house is nothing for God, you're asking a house. finances is nothing for God, you're asking for finances. a marriage blessing is nothing for God, you're asking only that. You ask all heavenly things, all this is added additional packages. It will automatically come to you. But my church, my children, sitting and cribbing for all materialistic blessing, which is nothing, so they are receiving nothing. Makes sense? Isn't it true? தமிழ்ல சொல்லட்டுமா? கார்ன்ற ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை.
நம்ம ஒண்ணுமே இல்லையே கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், அதனாலதான் ஒண்ணும் இல்லாமையே இருக்கும். கார் கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லை, வீடு ஒண்ணுமே இல்லை, வேலை ஒண்ணுமே இல்லை, கல்யாண ஆசீர்வாதம் ஒண்ணுமே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஃபுல் டைம் ஒண்ணுமில்லாத காரியத்தை கேட்டு 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 கர்த்தர் சொல்றார், ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் யூ டுடே, ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் யூ டுடே. உன் தூசில இருந்து நீ எழும்புமா, நீ எழும்புமா, நீ உன்னத ராஜ்ய சிந்தையோட ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நீ கேட்டுட்டே வா. இதெல்லாம் நான் உனக்கு அடிஷனலா உன் வீடு தேடி வர நான் செய்வேன். நீ தேடி ஓட வேண்டாம். The miracles will come to your doorstep. Hallelujah, hallelujah. So we need to be people of action. சொல்லுங்க, Faith Church, time for action, time for action. Hallelujah. தமிழ் உங்களுக்கு புரியலையா? Faith Church, Faith Church, இது வந்து ஆக்ஷனுக்கு தமிழ்ல என்ன? இது செயல்படுகிற நேரம். Hallelujah. சிந்திச்சாச்சு, இது என்ன நேரம்? செயல்படுகிற நேரம். When it's time for action from my side, acceleration comes from God's side. Hallelujah. செயல் செய்ய நான் தீவிரமா இருக்கும்போது வேகம் தேவனிடத்துல இருந்து வரும். Hallelujah. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அற்புதம் வேகமா வேணும், வேகமா வேணும், வேகமா வேணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய ஒரு செயல் இருக்கேம்மா, நீ பண்ண வேண்டிய செயல் ஒண்ணு இருக்கேம்மா. யூ ரைஸ் அப் இன் ஆக்ஷன். உன் தூசியை உதிரி 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 எலும்பு செய்யனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். எவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நீ சேவிக்கிறாய்ன்னு உனக்கு தெரியுமா? Hallelujah. This is the time for us to rise up. இந்த வருஷம் தேவன் அப்படியாப்பட்ட ஒரு ரைசிங்க விரும்புறார். Hallelujah. சொல்லுங்க, 2025 2024 மாதிரி இருக்காது. இந்த வருஷத்துல எல்லா ஆசீர்வாதங்களை, விண்ணுக்குரிய மண்ணுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரிப்பேன். Hallelujah. A year to possess your promise. உங்களுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் பொசஸ் பண்ணுகிற வருஷம் இந்த வருஷம். டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட். வைராகியமா எழும்புவோம், வைராகியமா எழும்புவோம். என் ஆசீர்வாதத்தை நான் நிச்சயமா சுதந்திரிப்பேன். Hallelujah. A year of open windows, a season of the mouth, a season of the mouth. Be careful. It's a season of your mouth. உன் வாயின் இது மவுத்தோட ஒரு சீசன். வார்த்தையில ஜாக்கிரதை, வார்த்தையில ஜாக்கிரதை. கர்த்தர் கிட்ட பேசுற வார்த்தையில ஜாக்கிரதை. உன் சகோதரிகள் கிட்ட, குடும்பங்கள்ல பேசுற வார்த்தைகள்ல ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. Be careful, be careful. And time of the Holy Spirit, and time of the Holy Spirit. ஆவியானவர் வல்லமையா அசைவாடுகிற நேரம் இது. அநேக நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் HMPV அப்படின்னு சொல்லிட்டு அநேக சேனல்ஸ்ல மறுபடி ஒரு லாக்டவுன் வருமா? யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் இந்த புதிய வருஷத்துல சிலுவையில எல்லாம் தேவன் சவதரிச்சு வச்சுட்டாரு. என்னோட ஆரோக்கியத்தை சவதரிச்சு வச்சுட்டாரு, என்னோட ஆசீர்வாதத்தை சவதரிச்சு வச்சுட்டாரு. இந்த வருஷம் நான் சுதந்திரிக்க போறேன், நான் சுதந்திரிக்க போறேன். பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். லாஸ் ஏஞ்சலஸ் பற்றி எரியுது. எதுக்கு தீ வந்துச்சுன்னே தெரியல. எத்தனையோ ஜனங்களுக்கு வீடு இல்ல. ஆனா அங்கதான் ஹோமோசெக்சுவாலிட்டி பீக்ல இருந்தது. இன்னைக்கு உலக நியூஸ் பாருங்க, என்ன நிறைய ப்ராஃபசிஸ். நவம்பர்ல இருந்து அநேக ப்ராஃபசிஸ் வந்திருக்கு. அதுல நிறைய ப்ராஃபட்ஸ் தீர்க்க தரிசனமா, ஐசாயா, ஜெரேமியா காலங்கள்ல இருந்து தீர்க்க தரிசனம் மாதிரி மறுபடியும் இந்த காலங்கள்ல தீர்க்க தரிசனம் தீர்க்கமா, திட்டமா, ஆக்யூரேட்டா. இந்த உலகம் சந்திக்காத நேச்சுரல் கெலாமிட்டிஸ் சொன்னாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி எரியுது, பற்றி எரியுது. ஏனே தெரியல. அந்த தீ நம்ம அமேசான் காட்டுல தீ வரதை கேட்கிறோம். இது சிட்டிக்குள்ள தீ வந்து மொத்த சிட்டி பீப்புளுக்கெல்லாம் வீடே இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எங்க போறது? தீயோட காரணத்தையே கண்டுபிடிக்க முடியலையா. ஹல்லேலூயா. உலகத்துல பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேவன் என்ன ஜீவனுள்ள தேவன், என்ன ஜீவனோடு வைத்திருக்காரு, என் குடும்பத்தோடு வைத்திருக்காரு. பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை கொடுத்து என்னை பசுமையா புஷ்டியுமா வைத்திருக்காரு. நன்றி சொல்ல எவ்வளோ காரணங்க இருக்கு. இந்த புது வருஷத்துல மட்டும் சோர்வோடு இருந்துடாதீங்க பிரதர், சோர்வோடு இருந்துடாதீங்க சிஸ்டர். மேபி நீங்க நினைச்ச அற்புதம் உங்களுக்கு வராம இருக்கலாம். ஆனா தேவன் மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேய கேலண்டர் பிரகாரம் இந்த வருஷம் 5785. சொல்லுங்க 5. 5 எதை குறிக்குதுன்னா கிருபையை குறிக்குது, தேவ வல்லமையை குறிக்குது. இந்த வருஷத்துல பார்த்தா 5 எத்தனை முறை? 2 முறை. நான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு தான் நம்ம வீடியோவா அது போட முடியுது. 5 எத்தனை முறை வருது? So 5 stands for grace, இன்னொரு 5 stands for grace. நடுவுல இருக்கிற 7 எதை குறிக்குது? ஆவியின் பட்டயம்,
தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. ஹalleluya. 80 பக்கத்துல இருக்கிற 8 நம்ம 80 வாசிக்கணும். ஏன்னா 85 அந்த 80க்கு என்ன அர்த்தம்னா என்னோட வாய். ஸோ இந்த வருஷத்துல நான் என்ன விதைக்கணும் தெரியுமா? தேவ வார்த்தையை விதைக்கணும். என் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை விதைக்கணும், நல்ல கிரியைகளை விதைக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஸோ இந்த 2 ஹே, இந்த ஹே அப்படின்னா this is a year of ஹே. எல்லாரும் ஹே சொல்லுங்க பார்க்கலாம். இது எபிரேய பாஷையோட 5வது எழுத்து ஹே. அது அந்த எழுத்துல 2 எழுத்து இருக்கு. ஒன்னு தாலத், இன்னொன்னு யோட். அப்படின்னா என்ன? தேவ கரமே கதவுகளை எனக்கு திறக்கும். ஹalleluya, ஹalleluya. நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டாம். தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவ கரம், அந்த ஹே யோடும் தாலத்தும், தேவ கரம் எனக்கு கதவுகளை திறக்கும். ஹalleluya. போன வருஷம் மாதிரி கஷ்டமெல்லாம் நம்ம படவே வேண்டாம். தேவ சமூகத்துல காத்திருந்தா அப்படியே தேவனோட வார்த்தை அப்படி கிளியரா நம்ம காதுல விழுது. ஹalleluya. நான் டிசம்பர்லயே அந்த மீட்டிங்ல நான் சொன்னேன், கிளியர், God is speaking very clearly. அது நல்லா நம்மளால கேட்க முடியுது. So this year ஆவியானவரோட வல்லமையான அசைவாடுதலை நம்ம பார்ப்போம். ஹalleluya. அந்த ஹே எதை குறிக்குதுன்னா ஆபிரகாம தேவன் எப்படியா மாத்தினாரு? ஆபிரஹாமா. அப்போ ஆபிரகாம்ல மாற வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. ஹalleluya. மாற்ற வேண்டிய ஒரு காரியம் ஆபிரகாம் கிட்ட இருந்தது. சாராவை தேவன் எப்படி மாத்தினாரா? சாராவா மாத்தினாராம். இந்த வருஷம் தேவன் கெசியாவா மாத்த போறாராம். எப்படி மாத்த போறாரா? கெசியா. அப்படின்னா கெசியாக்குள்ள மாற வேண்டிய நிறைய காரியம் இருக்கு. ஹalleluya. சலோமி சிஸ்டருக்குள்ள மாற வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேன். இந்த வருஷம் நான் என்ன சொல்லிட்டாப்பா? ஐ எம் யாஸ்பா, நீங்க எடுத்துக்கங்கப்பா. என்னை எப்படி உருவாக்க விரும்புறீங்களோ, என்னை எப்படி பண்படுத்த விரும்புறீங்களோ, எப்படி என்ன விதைக்க விரும்புறீங்களோ, அப்பா உங்க கரத்துல நான் என்ன கொடுக்குறேன்ப்பா. பிகாஸ் ஐ வாண்ட் தட் ஹே இன் மை லைஃப். அப்பா ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. சாரா வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அந்த ஆபிரகாம் மாறினாரு, சாராவா மாறினாங்க. அப்ப என்ன வந்துச்சுன்னா ஈசாக்கு வந்தார். இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம் எப்படியாப்பட்ட வாக்கு தத்துவம்? ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். ஹalleluya. அந்த மாற்றம் வரும்போது அவன் ஐஸ்வர்யவானானான், வர விருத்தி அடைந்தான், பெரியவனானான், மகா பெரியவனானான். தேவனிடத்துல இருந்து வர ஆசீர்வாதம் சின்னதா பிச்சியெல்லாம் போட்டா அது தேவனிடத்துல இருந்து வந்ததே கிடையாது. கர்த்தர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் மகா பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் வியக்கும்படி, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் தான் உங்களுக்கு செய்தார். ஈசாக்கு அப்படி ஆசீர்வதிக்கும் போது அந்த ராஜா சொன்னாரு, ஜனங்கள்லாம் பொறாமப்பட்டாங்க. இந்த ராஜா சொல்லிட்டா, நீங்க இருக்காத, நீ கிளம்பு போன்ட்டாரு. அப்புறம் ராஜா வராரு ஈசாக்கு கிட்ட, ஐயோ கர்த்தரும் கூட இருக்கிறத நான் உணர்றேன். சோ இந்த வருஷத்துல அநேகர் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் நம்ம கிட்ட இருக்காருன்னு அநேகர் அறிந்து கொள்வார்கள். அப்படியாப்பட்ட ஒரு விருத்தி, வார்த்தையில ஒரு விருத்தி, ஆராதனையில ஒரு விருத்தி, வேத வாசிக்கிறதுல ஒரு விருத்தி, ஹalleluya, என் வாழ்க்கையில ஒரு விருத்தி, என் பேச்சில ஒரு விருத்தி, என்ன மகா பெரியவனா தேவன் மாற்றுவார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஹalleluya. சோ ஆவியானவர் ஆளுகை செய்யற வருஷமா இது இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஆக்ஷன், நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன தெரியுங்களா? ஏன் சிந்தையில நான் ஒரு முடிவு எடுக்கணும். ஹalleluya. வாசிப்போம் எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். இது யார் சொல்றது? பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களின் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவன். கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். உங்க அப்பா யாரு? நீங்க சேவிக்கிற கிறிஸ்து யாரு? அளவற்ற ஐஸ்வர்யவானவர். ஹalleluya. அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. பவுல் எவ்வளோ லேர்னட், எவ்வளோ எஜுகேட்டட் மேன். அவர் சொல்றாரு, எல்லா பரிசுத்தவானிலும் நான் இன்னைக்கு ஃபேத் சர்ச், நமக்கு எல்லாம் தேவை தாழ்மை, நமக்கு தேவை தாழ்மை. அக்கா என்னை விட நீங்க தான் பெரியவங்க. யூ ஆர் கிரேட். யோர் நீட் இஸ் மோர் தென் மைன். இட்ஸ் நாட் மை நீட், இட்ஸ் யோர் நீட். பிரதர், யூ ஆர் கிரேட், நாட் மீ. யோர் நீட் இஸ் கிரேட்டர் தென் மைன். அப்படி ஃபேத் சர்ச் எலும்புனா பவுல் சொல்றாரு, உங்க எல்லாரிலும் நான் யாரு? இந்த கிருபை எனக்கு எதுக்கு கொடுக்க, இங்க நிக்கிறதுக்கு தேவன் எதுக்கு கிருபை எனக்கு கொடுத்திருக்காரு?
அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் புறஜாதிகள் மத்தியில் அறிவிக்க தேவன் ஃபேத் சர்ச்சுக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பெரிய பாடகிகளா? ஆனாலும் மைக்க கொடுத்து பாடுன்றாங்க. நம்ம எல்லாம் பெரிய பேச்சாளர்களா? கர்த்தர் மைக்க கொடுத்து பேச்சு வச்சிருக்காரு. பாஷை கூட ஒழுங்கா தெரியல, உச்சரிப்பு கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான் இருக்காங்க, அதுலலாம் நம்ம ரொம்ப சின்னவங்க. ஆனா கர்த்தர் அந்த 5 கிரேஸ், அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அளவற்ற ஐஸ்வர்யம் நிறைஞ்ச என் ஏசப்பா. அப்படின்னா என்ன? அவர் நமக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்காரு, எத்தனை நன்மை செஞ்சிருக்காரு, எவ்வளோ நன்மை என் வாழ்க்கையில செய்திருக்காரு. இன்னைக்கு நான் சோர்வா நான் எப்படி உட்காரலாம், எப்படி உட்காரலாம்? அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய். அப்படின்னா இன்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில செய்ததை நாளைக்கு என் பக்கத்து வீட்டுல நான் சொல்லணும். என் இயேசு நல்லவர், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். என் கர்ப்பம் செத்து இருந்தது சிஸ்டர், கர்த்தர் அதை நிரப்பினார் சிஸ்டர். கல்யாணமே ஆகாம இருந்த சிஸ்டர், கர்த்தர் கணவரை கொடுத்தார் சிஸ்டர். எங்க அம்மா முடியாம இருந்தாங்க சிஸ்டர், நான் ஜபிச்சேன் சிஸ்டர். எங்க அம்மா, உங்க சாட்சிய சொன்னாலே போதும். சுவிசேஷத்துக்கு லூக்கா 1:27-30 சொல்லவே வேணாம், சொல்லவே வேணாம். கர்த்தர் எப்படியாப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள அளவற்ற ஐஸ்வர்யம் அப்பாக்குள்ள இருக்கு. அதை நான் ருசிச்சிருக்கேன்ல, அதை நான் ருசிச்சிருக்கேன்ல. அதை சுவிசேஷமா புறஜாதிக்கு மத்தியில நான் சொல்லும்படிதான் தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் என் கண்ணு திறக்கப்படணும், எங்க அப்பாக்குள்ள அளவற்ற ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? விசுவாசிச்சுட்டு பக்கத்து வீட்டுல என் சாட்சிய சொன்னா போதும். சிம்பிளா இருக்கா? ஐயோமா வேர்ட் ஷேர் பண்றீங்களா சிஸ்டர் அப்படின்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் ஐயோ அப்படின்வாங்க. ஒன்னும் இல்லம்மா, உன் சாட்சிய சொல்லு போதும். உன் சாட்சி, கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் அது சொன்னாலே போதுமே. நான் போகிற இடம் எல்லாம், நான் வேலை செய்யற இடம் எல்லாம், என் வீட்டு பக்கத்துல எல்லாம் சொன்னாலே போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் இன்னொரு ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அளவற்ற ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? என்னோட ஏசப்பாக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, சகல பரிபூர்ணமும் யாருக்குள்ள இருக்கு? அவருக்குள்ள இருக்கு. அது எப்படி அவர் சவதரிச்சு வச்சிருக்காருன்னா, அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதமும் பரலோகத்துக்கு தேவையான ஆசீர்வாதமும் அவர் சிலுவையிலேயே சவதரிச்சு வச்சிட்டாரு. மகளே, உன் ஆசீர்வாதம் ஆல்ரெடி இருக்கு, நீ சுதந்திரிக்கிறது தான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்குள்ள சகல ஐஸ்வர்யமும் என் தேவனுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட். செகண்ட், எல்லா பரிபூர்ணம் சம்பூர்ணம் எல்லாம் என் கர்த்தருக்குள்ள இருக்கு. நான் வெளியில பார்க்க மாட்டேன், நான் முல்லா கோயில பார்க்க மாட்டேன், நான் இது என்ன சொல்றது குறி சொல்றத நான் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நான் ஜோஷியக்காரனை போய் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எல்லா ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? என்னோட கர்த்தருக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஃபேத் சர்ச் நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸாவே இருந்திரக்கூடாது. என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன் நான் அறிஞ்சிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்டான பயபக்தியோடு இந்த வருஷத்துல நம்ம நடக்கும்போது ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சதும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அளவற்ற ஐஸ்வர்யம் என்னோட கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கு. எனக்கு தேவையான பரிபூர்ணம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கு. நான் எப்படி இன்னைக்கு என் டே இந்த வருஷம் ஃபுல்லா ஆரம்பிக்க போறேன்னா, எனக்கு தேவையான ஆசீர்வாதம் அங்க இருக்கு. ஜஸ்ட் நான் பெற்றுக்கொள்ள போறேன். இந்த வருஷம் நான் அதை சுதந்திரிக்க, அது ரியாலிட்டியா டான்ஜிபிளா என் கையில வரப்போகுது. ஆனா ஐம் ஆல்ரெடி பிளஸ்ட் இன் த கிராஸ். அந்த வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சுன்னா வெளியும் பொண்ணுமும் ஒண்ணுமே இல்லை. நத்திங்க கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கவே மாட்டோம். God will give us everything. Hallelujah, hallelujah. First, God wants to renew our thoughts today. Action. நான் எழும்பணும். இந்த சிந்தையில இருந்தெல்லாம் நான் எழும்பணும். சோக சிந்தை, ஒண்ணுமே நடக்கலையே, ஆசீர்வாதமே, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வருஷம் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த வருஷம் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். என் வாழ்க்கையில ஃபேத் சர்ச்ல இருக்கிற ஒரு நபரோட வாழ்க்கையிலும் நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருப்பீங்க.
நீங்க ஐஸ்வர்யவானா இருப்பீங்க, வர வர விருத்தி அடைவீங்க, மகா பெரியவர்களாக ஆவீங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நிச்சயமா தேவன், ஏன்னா அவர் சிலுவையில எல்லாம் சவதரிச்சிட்டாரு. நான் இந்த வருஷம் சுதந்தரிக்க போறேன். ஹalleluya. அதுக்கு விரோதமா எந்த காரியமும் எனக்கு விரோதமா வர முடியாது. சொல்லுங்க, டைம் ஆஃப் ஆக்ஷன் and God will do the acceleration. நீங்க எல்லாம் எழும்ப ரெடியா? எல்லாரும் எழும்ப ரெடியா? முதல் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன பண்ணா? எப்ப விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதைச்சான். ஹalleluya. அடுத்தது, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போவோம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஹalleluya, ஹalleluya. இந்த வருஷம் work hard, work smart. கடினமா உழைங்க, கடினமா உழைங்க. அது ராஜ்யத்தின் காரியமா இருந்தாலும் சரி, உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் கஷ்டமா வேலை செய்யறத பார்த்து ஓடாதீங்க. சும்மா வாயின்னு இருக்கிற வார்த்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தா என்ன வருமா? வறுமை வருமா? அடுத்த டிரான்ஸ்லேஷன் பாருங்களேன். எல்லா டிரான்ஸ்லேஷனும் இன்னைக்கு வாசிப்போம். மைக் சிஸ்டர். எல்லா உழைப்பினாலும் பயன் உண்டு, எல்லா உழைப்பினாலும், நம்ம உழைக்கிற ஒரு உழைப்புக்கும் பயன் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் தரும். நீ பேசிட்டே இருக்க, இது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் ஒரு பிரதர் 20 வருஷமா அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், மில்லியனர் ஆயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியல, அந்த நிலைமையில தான் இருக்காரு. So not your words. Be willing to work hard. Be willing to work hard. நம்மள நம்பி தேவன் எது கொடுத்திருக்காரோ அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுமா? சின்சியரா உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும்னு வசனம் பேசுவோம். ஆனா நமக்கு ஒரு பலவீனம் வந்து அப்படியே விழுந்து போயிடும். God is saying now. அடுத்த மொழிபெயர்ப்பை வாசிங்க. நீ கடினமாக உழைத்தால் உனக்கு தேவையானதை நீ பெறுவாய். உனக்கு தேவையானதை நீ பெறுவாய். ஆனால் நீ எதையும் செய்யாமல் பேசிக்கொண்டே இருந்தால், எதையும் செய்யாமல் பேசிக்கொண்டே இருந்தால் ஏழையாவாய். குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல, இதுக்கு சொல்லாதீங்க பிரதர். Be ready பிரதர், be ready பிரதர். நெக்ஸ்ட் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். கடும் உழைப்பு எப்பொழுதும் பயன் தரும். வெறும் பேச்சால் வருவது வறுமையே. வெறுமனமா நம்ம பேசிட்டே இருந்தா நமக்கு வறுமை தான் வரும். ஸ்டாப் டாக்கிங், ஸ்டாப் டாக்கிங். திஸ் இஸ் a year of action, year of action. அது செஞ்சிடுவேன் இது செஞ்சு, ஸ்டாப். நீ அது செய்தா கூட பேசாதம்மா, செஞ்சதுக்கு அப்புறம் அது டெஸ்டிமனியா மாறிடும். டோன்ட் டாக், டோன்ட் டாக். வெறும் பேச்சு வேண்டாம். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி தட்டி சொல்லுங்க, வெறும் பேச்சு வேண்டாம் சிஸ்டர். டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க சிஸ்டர். உங்க டைம் எல்லாம் ஷார்ட்ஸை பார்த்து ஷார்ட் ஆயிடாதீங்க சிஸ்டர். சிஸ்டர், இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் சிஸ்டர். நாட் டைம் டு சிட், நோ டைம் டு சிட், டைம் ஃபார் ஆக்ஷன். ஹalleluya. ஒரே நிமிஷம் உங்க மொபைலை நீங்க எடுத்து அதுலயே ஒரு இது இருக்கு, நான் நெட்ல எத்தனை மணி நேரம் நான் நெட்ல இருக்கேன் அப்படின்றது நீங்க ஜஸ்ட் போட்டு பாருங்க. எத்தனை மணி நேரம் நம்ம நெட்டை யூஸ் பண்றோம்ன்றது நமக்கு அது தெரிஞ்சாலே, மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, அப்பிரயோஜனமா நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்ன்றது அப்பதான் நமக்கு புரியும். நம்ம காலமெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹalleluya. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு இந்த ஷார்ட்ஸ், அந்த பாட்டு எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கு, பார்த்துட்டு இருக்க பாட்டி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. புரியுதா? இட் மைட் பி ஃபனி, பட் அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. உங்க மொபைல்ல அந்த ஆப்ஷன் இருக்கு, அதை மட்டும் போட்டு பாருங்க. எத்தனை மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறேன், எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறேன். டைம் இல்லை சிஸ்டர் வேர்டு படிக்கிறதுக்கு, ஏன்னா வாட்ஸ்அப்ல போயிருதே சிஸ்டர் டைமு. ஜெபம் பண்ண டைம் இல்லை சிஸ்டர், முட்டியெல்லாம் வலிக்குது சிஸ்டர், முழங்கால் போடவே முடியல சிஸ்டர். No. Today God is saying we need to rise as people of action. Enough. நான் சோர்ந்து போனது, பலவீனமா இருந்தது, வியாதிப்பட்டு இருந்தது போதே ஏசப்பா. இந்த வருஷம் நான் உமக்காக அக்னியா நான் எழும்புனேன் ஏசப்பா. நான் பேசி 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 இருந்தது போதே ஏசப்பா. This is the time of action. Rise up in action. Rise up in action. Hallelujah. Hallelujah. ஈசாக்கு எந்த காலத்துல விதைச்சானா? ஃபர்டைலா இருக்கு, நல்ல மழை வருது, அப்பவா விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதைச்சானா?
பஞ்ச காலத்துல எப்படி விதைக்க முடியும்? இந்த வசனத்தை வாசிப்போம். எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். ஐயோ ரொம்ப காத்தடிக்குதே, விதைலாம் விதைச்சா விதை பறந்து போயிருமே. காற்றை காணுகிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ரொம்ப கிளவுடா இருக்கே, எப்படிப்பா சர்ச்சுக்கு போறது? ரொம்ப கிளவுடியா இருக்கே, எப்படி இன்னைக்கு பிசினஸ் நடத்துறது? ஐயோ மேகமா இருக்கே, அது பண்ண முடியுது, கால் வலிக்குதே. இந்த ஜூனியர் சர்ச் எல்லாம் ஒரு வீடியோ பார்ப்பாங்க பாருங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, ராமா ஒரு தட்டு எடுத்துட்டு வாப்பா, கை வலிக்குதே அம்மா. பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அது பண்ணுப்பா, அந்த கார்பெட்டை கொஞ்சம் போடுமா, ஐயோ கால் நோவுதே அம்மா. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ரீசன் வச்சிருக்கோம். கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலி, எல்லாத்துக்கும் ரீசன் வச்சிருக்கோம். God is saying rise up. I am Jehovah Rapha. I am Jehovah Rapha. என் வார்த்தை அனுப்பி என்னால உன்னை சுகப்படுத்த முடியும். ஆமென். Hallelujah. Time for action. எப்போ அவரு சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க. தேவன் மத்தேயுல ஒரு பஞ்சத்தை பத்தி பேசுறாரு. 9:37. நம்ம பார்த்த பஞ்சங்கள் எல்லாம் பலவிதம். இன்றைய தினத்துல கர்த்தர் ஒரு பஞ்சத்தை குறிச்சு நம்ம சபைக்கு பேசுறாரு. மத்தேயு 9:37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஒரு பஞ்சம், ஒரு பஞ்சம். எப்படியாப்பட்ட பஞ்சம்? தேவனோட வார்த்தையை சுமந்து செல்ல ஆட்கள் இல்லாத ஒரு பஞ்சம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை யாரோ ஒருத்தர் அறிவிக்காட்டி, இன்னைக்கு நான் புழுதியில் இருந்த சிஸ்டர், கர்த்தர் என்ன கோபுரத்துல வைத்திருக்காருன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாருல, என்கிட்ட இருந்த பஞ்சத்தை பார்த்தாரு. அந்த பஞ்ச காலத்துல அவர் விதைய விதைச்சாரு. இன்னைக்கு கனியா அவங்க முன்னாடி விதைச்சு கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தி பாருங்க, பக்கத்து வீட்டுல வேத பஞ்சம் இருக்கா? கர்த்தர் இருக்காரா? கர்த்தர் எங்க இல்லையோ அங்கெல்லாம் வேத பஞ்சம். வார்த்தையானவர் எங்க இல்லையோ அங்கெல்லாம் ஒரு பஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை சேர் இங்க காலியா இருக்கே, சபையில ஒரு பஞ்சம், வேலையாட்களுக்கு பஞ்சம். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்துல எதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்? ஏசப்பா கிட்ட என்ன எனக்கு வேணும்? நான் மகா பெரியவன் நிச்சயமா ஆவேன், நான் ஆசீர்வாதமா நிச்சயமா இருப்பேன். எப்போ? பஞ்ச காலத்துல விதைக்கும் போது. பஞ்ச காலத்துல நான் விதைக்கும் போது. என் பக்கத்து வீட்டு அக்கா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? என் முன்னாடி வீட்டாக்கா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? என் எதிர்த்த வீட்டாக்கா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பஞ்சம், பஞ்சம், பஞ்சம். இந்த வெள்ளூர் தேசத்துல கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு? கர்த்தர் ஏன் இங்க கொண்டு வந்து இங்க இருமான்னு கர்த்தர் ஏன் சொல்லியிருக்காரு? பஞ்ச காலத்துல தேவன் நம்மளை இங்க இருக்கும்படி ஏன் வைத்திருக்காரு? பஞ்சம் நிறைஞ்ச அந்த ஸ்ட்ரீட்ல ஏன் தேவன் என்ன வைத்திருக்காரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் விதைக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. சகோதரியே, சகோதரனே, அந்த கிருபையை வைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? என்ன செய்திருக்கோம்? எதிர் வீட்டுல நான் பேசுற நிலைமையிலயா இருக்கேன்? இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கேனா? என்ன சாட்சி? நிறைய பேர் பைபிளே வாசிக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை தான் சாட்சியா இருக்க போகுது. கடைசி காலங்கள்ல வார்த்தை பஞ்சம் உண்டாக போகுது. என் வாழ்க்கை தான் சாட்சியா இருக்க போகுது. What am I doing? What am I doing, church? What are you doing? Faith Church, what are you doing? Hallelujah, hallelujah, hallelujah. நம்ம எழும்பணும். எழும்பு சீயோனே, உன் தூசியை நீ உத்தறி விட்டு நீ எழும்பு சீயோனே. நம்மளை சுத்தியும் பஞ்சம் இருக்கு, நம்ம சுத்தியும் பஞ்சம் இருக்கு. ஈசாக்கு அந்த பஞ்சத்தை பார்த்தான். அவன் பார்த்தான், அந்த பஞ்சம் கொடிய பஞ்சமா இருந்தது. பார்த்தான், அவன் பார்த்து என்ன பண்ணான்? விதைச்சான், விதைச்சான். விதைக்காத இடத்துல எப்படி ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியும்? என் விதையெல்லாம் நான் சாப்பிட்டுட்டா என் வாழ்க்கையில நான் அறுவடையை எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரீச்சிங் பண்ண, டோன்ட் ஈட் யுவர் சீட், டோன்ட் ஈட் யுவர் சீட். கிடைக்கிற பணம் எல்லாம் மொத்தமா நம்ம சாப்பிட்டுட்டா விதை காட்டி எப்படி அறுவடை பார்ப்போம்? If you don't sow, how you will reap? The kingdom of God is about sowing and reaping. உன் டைமை நம்ம எப்படி சோ பண்றோம்? என் டேலண்ட்டை நான் எப்படி சோ பண்றோம்? என்னோட ரிசோர்சஸை நான் எப்படி சோ பண்றோம்? Be very careful, be very careful. ஈசாக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பஞ்சம், வேலையாட்கள் இல்ல. எது சொன்னாலும் என்னால முடியாது சிஸ்டர், என்னால தெரியாது சிஸ்டர், அது முடியாது, இது முடியாது. என்ன முடியும்? என்ன முடியும்? அது கர்த்தர் கரத்துல கொடுங்க. அத வர்த்திக்க தேவனால முடியும், தேவனால முடியும்.
என்னோட தேவையே பார்த்து நான் உட்கார்ந்துருக்க கூடாது. இந்த வருஷம் எனக்காக நான் ஜபிக்கிறதையே நிறுத்தணும். ஸ்தோத்திர பலிகள், உதடுகளின் காளைகளை நான் செலுத்திட்டே இருக்க போறேன் இந்த வருஷம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்னத்தை விதைக்கணும்? ஆக்ஷன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நான் விசுவாசிக்கணும். தேவன் வார்த்தையை விசுவாசிச்சுட்டு எல்லா ஐஸ்வர்யமும் என் தேவனுக்குள்ள இருக்கு, எல்லா சம்பூர்ணமும் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தேவனுக்குள்ள இருக்கு. அப்பா என் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? ஆக்ஷன். அது மட்டும் நீங்க ஆக்ஷன் பண்ணா போதும். இப்ப என்ன பண்ணும்? விதைக்கணும். சோயிங். எதை சோ பண்ணும்? வார்த்தையை சோ பண்ணும். அப்படின்னா பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நேத்து ஏசப்பா என்ன சொன்னாருன்னு இன்னைக்கு பக்கத்து வீட்டுல நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம பேசும்போதெல்லாம் ஏசப்பாவை பத்தியே பேசினாலே போதும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. 7 வருஷமா நான் ஒரு அக்காவை சந்திக்க போவேன். ஒரு முறை அவங்கள சந்திக்கும் போதும் அவங்க இருந்த நிலையில இருக்க மாட்டாங்க, அதை விட அதிகமா இருப்பாங்க. அவங்கள நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். நான் அங்க போய் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா அந்த 45 மினிட்ஸும் கர்த்தரை பத்தியே பேசுவாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். சாட்சி சொல்லுவாங்க. சுவிசேஷ் பக்கத்துல யாராவது வந்தா, அவங்க ஆபீஸ்க்குள்ள வேற யாராவது வந்தா உடனே ட்ராக்ஸை கொடுத்து, கர்த்தர் ரொம்ப நல்லவர், இது பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? அவங்களே ஒரு சிச்சுவேஷனை ஓபன் பண்ணி அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. போன வருஷம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனா கடைசியா அவங்கள பார்க்க போனப்போ அவங்க சொன்னாங்க, அழுகையின் பள்ளத்தாக்க எப்படி உருவ நடந்து நீரூற்றா மாற்றிக்கொண்ட மகளா தேவன் அவங்களை அப்படி ஆசீர்வதிச்சிருந்தார். இந்த வசனத்தை அங்க நான் பார்த்தேன், இந்த வசனம் அங்க எனக்கு பபுள் ஆச்சு. கர்த்தர் ஈசாக்க ஆசீர்வதித்ததுனால் 100 மடங்கு அறுவடை அவங்க வாழ்க்கையில நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அவங்க பையன் ஃபிஷ், எல்லா உழைப்பாளிங்க யாருமே ஃப்ரீயா இருக்கிற அம்மா பிசினஸ் பண்றாங்க. அவங்க பையன் ஃபிஷ் இருக்குல்ல, ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ், அந்த ஃபிஷ் டேங்க் பிசினஸ் பண்றான். யூடியூப்ல சேனல் வச்சிருக்கான், யூடியூப்ல பிசினஸ். குட்டி பையன் 5th 6th படிக்கிறான். அவங்க பொண்ணு பெயிண்டர், ஃப்ரீ டைம்ல எல்லாம் பெயிண்டிங். அவங்க டீம்ல சில ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தருமே நெகட்டிவா பேச மாட்டாங்க. ஒருத்தருமே இவங்க ஒருத்தரை பத்தி பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னைக்கு அந்த பையன் காலேஜுக்கு பாதி நாள் போறான். அப்புறம் அவன் ஒரு டெலிவரி பாயா ஒர்க் பண்றான். அப்போ ஒரு நாளைக்கு 1000 rupees. நான் பைக் வாங்கிட்டேன் மேம், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். நான் இதெல்லாம் கிஃப்ட்ஸ், எங்க அம்மாக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன், தங்கச்சிக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன். எல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இல்ல, அது பிரைஸ் எல்லாம் கேட்டா என்னப்பா நீ ஐஸ்வர்யவான் ஆயிட்டியா, வர நீ விருத்தி ஆயிட்டே வரையப்பா, மகா பெரியவன் ஆயிட்டியப்பா. வாட் அ டெஸ்டிமனி, வாட் அ டெஸ்டிமனி. அவங்க சொல்ல வேண்டாம், கர்த்தரே அதை காண்பிச்சு தராரு. ஹல்லேலூயா. ஏன்? தேவனோட வார்த்தையை விதைச்சிட்டே இருந்துச்சு அந்த குடும்பம். தேவனோட வார்த்தையை விதைச்சிட்டே இருந்துச்சு. தேவ காரியத்துல உண்மையா இருந்துச்சு. வருஷம் முழுவதும் பிரச்சனை, போராட்டம். வருஷ கடைசி பார்த்தா ஆரம்ப அர்ப்பந்தான் சிஸ்டர், ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சாட்சியா தேவன் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்மளோட நிலையை நிர்ணயிக்கும். இந்த வருஷம் நான் என்ன பேசிட்டு இருக்கேனோ அதுதான் என் நிலைய இந்த வருஷ கடைசியில நிர்ணயிக்கும். சோ நான் பேச போறது தேவ வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பஞ்சத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனோட வார்த்தையை விதைக்க போறோம். அந்த உவமையின் கருத்தானது விதை. தேவனுடைய ஈசாக்கு என்ன விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதைய விதைச்சான். விதை என்னது? தேவனுடைய வசனம். இந்த வருஷம் கர்த்தர் பேசுற வரைக்கும் நான் வேதத்தை வாசிக்க போறேன். வேத வசனத்திலே நம்ம தரித்திருப்போம். ஃபேத் சர்ச் சேலஞ்சா எடுத்துங்க. கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வேதம் வாசிப்போம். என் ஜப நேரத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கணவருக்காக இல்ல, என் பிள்ளைங்களுக்காக இல்ல, என் பேர பசங்களுக்காக, யாருக்காகவும் நான் வேத வாசிக்கிறதும் என் ஜப நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என் வேலைக்காக கூட இல்ல. $1 மில்லியன் வந்தாலும் எனக்கு வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்காட்டி அந்த $1 மில்லியன் வந்தாலும் பொத்தலான பையில போட்டது மாதிரி அது போயிட்டே இருக்கும். நான் ஐஸ்வர்யவானா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் அந்த ஒரு ஜாக்கிரதை, அந்த ஒரு வைராகியம். வேதத்தை நான் வாசிப்பேன். என் ஜெப குறிப்பெல்லாம் நான் குறைச்சிட்டு நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:2. 1 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும்
உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமவசனம், சாந்த குணமா கடிந்து கொள்ளு, உபதேசி, கரெக்ஷன் பண்ணு. பக்கத்துல யாராவது தப்பு பண்ணா தேவ வசனத்தை கொண்டு அவங்கள கரெக்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. சிஸ்டர், நீங்க பண்றது தப்பு. நீங்க சபைக்கு இத்தனை மணிக்கு வரதுக்கு தப்பு. இத்தனை மணிக்கு நீங்க வர்றது தப்பு. பாதி ஆராதனையை முடிச்சிட்டு நீங்க எதை கேட்க போறீங்க? ஏன் ஆலயத்துக்கு வரும்போது பயபக்தியில தப்பு? சிஸ்டர், தைரியமா சொல்லுங்க, பயப்படவே வேண்டாம். சிஸ்டர், உங்க குழந்தைங்களை உங்க கூடவே வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இடரல் உண்டாகும் மாதிரி உங்க பிள்ளைங்களை முன்னாடி அனுப்பாதீங்க சிஸ்டர். பிள்ளைங்களை வளர்க்கிறது ஒரு ஞானம். பிள்ளைங்களை பிடிச்சி வைங்க, உங்க பக்கத்துலயே வைங்க, இடரல் உண்டாக்காதீங்க. சொல்லுங்க தைரியமா, பயப்பட வேண்டாம், சொல்லுங்க. இது சபை, இது சபை, இது பார்க் கிடையாது, இது சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணும்போது சாந்தமா, சிஸ்டர் இது தப்பு பண்ணாதீங்க, வேணாம், பின்னாடி போய் அந்த சிஸ்டர் பத்தி பேசாதீங்க, முன்னாடியே பேசுங்க. சிஸ்டர் இது தப்பு, அவ்வளவுதான், அதோட அது ஃபுல் ஸ்டாப். திருப்பி டோன்ட் கேரி இட் இன் யுவர் மைண்ட். அந்த சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சாரி, அவ்வளவுதான், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டோன்ட் கேரி அண்ட் ஸ்பீக் இட் இன் பல. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ஸ் வித் ஆல் தோஸ் டாக்ஸ். ஒரு காரியம் நடந்துரும். சில பேரை நான் பார்த்திருக்கேன், டிசம்பர் 31 ஒரு காரியம் நடந்திருக்கும், அது அடுத்த டிசம்பர் 31 வரைக்கும் கேரி பண்ணுவாங்க. why are you wasting your time? தேவ வசனத்தை நம்ம பேச பேச பேசதான் நம்ம விருத்தி அடைய முடியும். அன்வான்டட் வேர்ட்ஸ் வேணாம். இந்த வருஷம் அனாவசியமா யாராவது பேச வராங்களா? ஸ்தோத்திரம் பிரதர், ஆத்திரமே எனக்கு வேணாம் பிரதர், நீங்க போயிட்டு வாங்க பிரதர். பொறுமையா சாந்தமா, வசனா தானே சொல்றது, சாந்தமா சொல்லிருங்க. நெகட்டிவா சொல்றாங்களா சிஸ்டர்? இல்ல எனக்கு உடன்பாடு இல்ல சிஸ்டர். சிஸ்டர், உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, சிஸ்டர் இது கர்த்தரை பத்தியா? நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. சிஸ்டர் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இது கர்த்தரை பத்தியா? எனக்கு பிரயோஜனமா இருக்க போதா, இல்ல நீங்க சொல்ற நபருக்கு பிரயோஜனமா இருக்க போதா? இல்ல இல்ல இல்லன்னு சொன்னா, சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், போயிட்டே இருங்க சிஸ்டர், பேசாதீங்க சிஸ்டர், வேண்டாம் வேண்டாம். why அநேக வார்த்தைகளில் பாவம் உண்டு. in multitude of words there is sin. அநேக வார்த்தைகளில் பாவம் உண்டு. எப்படியோ பாவம் செஞ்சிருவோம், அவங்களுக்கு விரோதமா எப்படியோ ஒரு வார்த்தையை நம்ம பேசிடுவோம். வேண்டாம் வேண்டாம். don't talk too much this year. hallelujah, hallelujah. திருவசனத்தை போதிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. வசனத்துக்கு விரோதமா யாராவது பண்ணா அன்பா சாந்த குணத்தோடு கடிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, இது பண்றது தப்புமா, பண்ணக்கூடாதுமா, இது பண்றது கரெக்ட் கிடையாது. பரவாயில்ல, எனக்கும் அப்படிதான், நானும் அந்த கஷ்டத்துல தான் இருக்கேன். ஆனா கர்த்தர் என்ன காப்பாத்துறாரு. ஒரு முறை நான் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறேன், இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம கற்றுக் கொடுக்காட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு யாரு கற்றுக் கொடுப்பா? ஹல்லேலூயா. புறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நம்ம பிள்ளைக்கு நம்ம கரெக்ஷன் இப்ப சொல்லாட்டி நாளைக்கு அது நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மளால தாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம எப்படியாப்பட்ட வார்த்தைகளை விதைச்சிட்டு இருக்கோம்? தேவனோட வார்த்தையை நான் விதைப்பேன். ஹல்லேலூயா. ஆத்மாக்கு உணவு, என் வயிற்றுக்கு உணவு சாப்பாடு. ஆனா ப்ளீஸ் லிசன். ஹல்லேலூயா. This is a church. Please listen brother, please listen. Please listen. இது you can உங்க பேபியை நீங்க பேம்பர் பண்றதுக்கு வேற லொகேஷன். ஹல்லேலூயா. ப்ளீஸ் லிசன். கர்த்தரோட வார்த்தைக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என் வாழ்க்கையில அறுவடை இல்லைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தரோட வார்த்தை எனக்கு நேரா வரும்போது தீவிரமாய் அப்பதான் 30, 60, 100 மடங்கு அறுவடை என் வாழ்க்கையில வரும். Listen. You're coming to church to listen to the word of God. To listen to the word of God. Hallelujah. Not to play with your kids. Hallelujah. You have enough time. Go out. 5 hours, 6 hours you can do all those. When you're coming to the house of God. இந்த வருஷத்துல இருந்து அந்த ஒரு தீர்மானம், நாளைக்கு வரும்போது பயபக்தியோட, அப்பா என்கிட்ட என்னப்பா பேச போறீங்க? அப்பா எப்படியாப்பட்ட வார்த்தை என்னோடு இடைப்பட போகுதுப்பா? அப்பா கற்பாரிய நொறுக்கிற சமட்டி போன்ற வார்த்தை என்னோடு பேசட்டும்பா. அப்பா வீணான வார்த்தைகள் என் வாழ்க்கையில வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் அல்ல, சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இட்ஸ் நாட் அபவுட் தி ஸ்டமக் ஃபுட். ஆத்துமாக்கு உணவு எங்க இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு மரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களால ஆறுதல் அடைய முடியாது. ஆவியானவரோட ஒரு தொடுதல் தான் அந்த காயத்தை அவங்களுக்கு ஆற்ற முடியும். சோ என்னோட வார்த்தை பிரயோஜனற்றது. தேவ வார்த்தை இந்த புது வருஷத்துல அப்படியாப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு என் தூசியெல்லாம் ஒதறிட்டு நீ எழும்பு செய்யோனே, உனக்கு தேவன் கொடுத்திருக்க அந்த வல்லமையை நீ தருத்திக்கோ.
கருத்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புடமிட்டு கொண்டிருக்கிற ஒரு வசனம் நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அடுத்த வெர்ஷனையும் வாசிங்க சிஸ்டர். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் சாதாரணமானவர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி இன்னைக்கு நின்னுட்டு இருக்கோம்? நம்ம கை கட்டி இன்னைக்கு யாருக்கு முன்னாடி? பேங்க்ல நின்னுட்டு இருக்கோமா, இல்ல வட்டி கடை சேட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கோமா? யாருக்கிட்ட நம்ம நின்னுட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தால் அவன் நீசர் முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்றது தேவ வசனம். அப்படின்னா உன் வேலையில நீ ஜாக்கிரதையா இல்ல. சாந்த குணத்தோடு சொல்ற, என் வேலையில நான் ஜாக்கிரதையா இல்லாட்டி நான் வட்டி கடை முன்னாடியும் பேங்க் லோன் செக்ஷன் முன்னாடியும் பினான்சர் முன்னாடியும் கையேந்திட்டு இருப்பேன். ஆனா என் வேலையில நான் ஜாக்கிரதையா இருந்துட்டா நான் சாதாரண ஜனங்களோட நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சிஸ்டர்? இப்போ உங்களோட ரோல் என்ன சிஸ்டர்? அம்மாவா? அம்மான்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. நர்ஸா? நர்ஸ்ன்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. டாக்டரா? டாக்டர்ன்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தங்கச்சியா? தங்கச்சின்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு மகளா? மகளோட ரோல். மனைவியா? கணவரா? உங்க ரோல்ல இன்னைக்கு யோசிங்க. ஒரு கணவனா, என் காரியத்தை நான் சரியா செய்யறேனா? என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேனா? என் மனைவி பிள்ளைங்க என்னால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களா? யோசிங்க, யோசிங்க. இன்றைய தினத்துல மனைவிகளே, என் கணவர் என்னால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரா? என் பிள்ளைங்களை நான் நல்லா போஷிக்கிறேனா? தேவ வார்த்தை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறேனா? மாம்சீக உணவுனால நான் போஷிக்கிறேனா? மணி காரியத்தை நான் நல்லா கையாடுகிறேனா? தேவனுக்கு கொடுக்கிறதுல நான் உண்மையா இருக்கேனா? அந்த ஹீப்ரூ பீப்புள் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா கர்த்தருக்கு கொடுப்பாங்க. தசமபாகன்ற கான்செப்ட் புதிய ஏற்பாடுல இல்லையேன்னு நிறைய பேர் விதடாவாதம் இன்னைக்கு பேசுறாங்க. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு. யாரு சொன்ன ஆபிரகாமுக்கு தசமபாகத்தை கொடுக்க சொல்லி? மோசையோட லா வரவே இல்லையே, பிரமாணமே அந்த டைம்ல இல்லையே. ஆனா ஆபிரகாம் கொடுத்தாரு. கர்த்தரே அவருக்கு சொல்லி கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுக்கிற காரியத்துல ஒரு ஜாக்கிரதை. இன்றைய தினத்துல எதெல்லாம் நான் விதைக்கணும்? வேதத்தை நான் விதைக்கணும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை நான் விதைக்கணும். ஹல்லேலூயா. என் காரியங்கள்ல நான் ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவியா, என் காரியத்துல நான் இடறுகிறேனா? நான் சீக்கிரம் எந்திரிங்க. பண்ண முடியல, சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு 1 hour அதிகமா நம்ம எந்திரிக்கிறதுல நம்ம இன்னும் பலவானாதான் இருப்போம், பலவீனம் அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. டைம் இல்லைன்னு இந்த வருஷம் சொல்லவே சொல்லாதீங்க. உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் 24 hours தான், நமக்கும் 24 hours தான். ஏன் நம்ம மட்டும் வறுமையில இருக்கோம்? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. சோ தன் வேலையில் அவன் ஜாக்கிரதையா இருக்கான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கான். தகப்பன்மார்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொண்ட வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. men of the family. இன்னைக்கு நிறைய women உழைக்கிறாங்க. but what about men? what about men? men in every family are dependent on the women. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? இது மாறணும். ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் கர்த்தர், அப்புறம் அந்த வீட்டோட புருஷன், அப்புறம் மனைவி. ஆர்டர் எல்லாம் மாத்தி 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 இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God wants a revival in the church. இந்த ரகசியத்தை நம்ம அறிஞ்சிட்டா, இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிட்டா, நிச்சயமா நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன். தேவ வார்த்தையில, தேவனை ஆராதிக்கிறதுல, பரலோக பொக்கிஷத்துல, இதுல நான் ஐஸ்வர்யவானா மாறிட்டேனா, பூலோகத்துக்குரிய காரியம் இஸ், நீங்க சொல்லணும், பூலோகத்துக்குரிய காரியம் இஸ் nothing. சொல்லுங்க, nothing, 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 nothing. Hallelujah, hallelujah. இது பார்த்தா உங்களுக்கு என்ன? நத்திங் சொல்றதுக்கே யோசிக்கிறீங்களே, இது பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வாட் இஸ் திஸ்? எந்த மனுஷனும் நல்லா உழைச்சு அவன் ஃப்ரூட் பார்க்காத சரித்திரமே இல்லை. இது டீ எஸ்டேட். நாங்க ஒரு டீ எஸ்டேட் ஓனர். எங்க அப்பா அம்மா டீ எஸ்டேட்ல பயங்கரமா உழைப்பாங்க, பயங்கரமா உழைப்பாங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி உழைச்ச பீப்புளை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நான் கல்யாணம் பண்ணி என் கணவர் வீட்டுக்கு வந்தப்போ கூட எங்க அப்பா அம்மா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கும் எங்க அப்பா ப்ரூம் எடுத்து பெருக்குவார், கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டார்.
கொடுக்கவே மாட்டான். நான் பண்றேமா. அந்த காலத்து ஜனங்கள் கிட்ட அந்த உழைக்கிற அந்த மென்டாலிட்டி. ஆனா இப்ப ஸ்மார்ட்டா நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனா அது கர்த்தர் வழியா? கர்த்தர் வழியில நம்ம போறோமா? உன்னோட காரியத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கிறியா? அப்படி உழைப்பாங்க. அவர் உழைச்சிட்டே இருக்கிற டைம்ல துபாயில போறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. எப்போ? வேலையே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்தப்போ இல்ல, அவர் ஒரு எஸ்டேட்டை வாங்கி, இருந்த பணத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி உழைச்சிட்டே இருந்தாரு, விதைச்சிட்டே இருந்தாரு. அப்ப அவருக்கு என்ன வந்துச்சு? துபாய்க்கு போறதுக்கு ஒரு வீசா வந்துச்சு. ஹல்லேலூயா. அவரு துபாய்க்கு போகும்போது டீ இலையோட 1 கிலோ எவ்வளவுனா 3 ரூபாய். 3 ரூபாய். அப்பதான் நான் காலேஜ் படிக்கிறேன். அதனால என்ன அழைச்சிட்டு போக முடியாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் என்ன அவங்க அழைச்சிட்டு போகணும். எனக்கு துபாய்க்கெல்லாம் போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்பதான் நான் கிறிஸ்துவ புதுசா ஏத்துட்டேன். ஐயோ, எனக்கு இந்த ஏசப்பா வேணும், இந்த வார்த்தையை நான் துபாய் எல்லாம் போனா எனக்கு கற்றுக்க முடியாது, நான் இந்தியாவிலே இருக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன் ஏசப்பா கிட்ட. அப்ப டாடி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்றாரு, இந்தாமா இந்த எஸ்டேட்டோட பொறுப்பு உனக்கு, நீ பாத்துக்கணும் இந்த எஸ்டேட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டாடி என் கரத்துல அந்த எஸ்டேட்டை கொடுக்கும்போது டீ எஸ்டேட்டோட பிரைஸ் 3 ரூபாய். நான் ஜெபிச்சேன், ஏசப்பா இது உங்களோட மகளோட கரத்துல இது வருது. அப்பா அம்மா அவ்வளோ அதுக்கு உழைச்சிருக்காங்கப்பா. சில நேரம் சேலரி ஸ்டாஃபுக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்க வேண்டியது வரும், அதுல இருந்து விளைச்சல் வராது. ஆனா அவங்க கடினமா உழைச்சிட்டே இருந்தாங்க. அவங்க துபாய்க்கு போய் 2-3 மாசத்துல டீ லீவ்ஸோட பிரைஸ் 7 rupees, 11 rupees, 18 rupees. ஹல்லேலூயா. அப்பா கேக்குறாரு, ஏமா உனக்கு பணம் வேணுமா? வேணாப்பா, பேங்க் பேலன்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். ஹல்லேலூயா. வாரம் 1000 கிலோ, இட் டிபெண்ட்ஸ் சீசன், 500 கிலோ, 1000 கிலோ, 300 கிலோ எவ்வளவு வருதோ போய் ஃபேக்டரியில போட்டு மாசம் முழுவதும் நம்ம போடுறத ஒரு நாளும் போட்டு மாசம் முழுவதும் ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உழைக்கிற யாருமே, வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். சிட் ஃபண்ட்ஸ் போட்டாங்க. 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு பல ஜனங்கள் வெள்ளூர்ல போட்டாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஜப குறிப்பெல்லாம் காசு அதுல பொத்து திவாலாயிருச்சு சிஸ்டர். காசு இல்ல. எதுக்கு? ஐஸ்வர்யவான் ஆகணும்ன்ற உழைப்பு இல்ல. சீக்கிரம் என்ன எங்க தமிழ்ல அழகா அது சொல்வாங்க, எனக்கு ஞாபகம் வரல. டு பிகம் ரிச் வெரி ஃபாஸ்ட், எக்ஸ்பிரஸ் ரிச்னஸ், எக்ஸ்பிரஸ் மேட்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ன பண்ணா? அந்த தேசத்தில் இருந்தான், பஞ்ச காலத்துல விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். ஹல்லேலூயா. நான் தேவ வார்த்தையை விதைக்க ஜாக்கிரதையா இருப்பேன். என் சகோதரர்கிட்ட, என் மனைவி கிட்ட, என் கணவர்கிட்ட நான் பேசுற வார்த்தையில நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு ஹோசியால இருந்து பேசினாரு. 31 ஹோசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்க உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வார்த்தையை விதைக்க போறோம்? நான் வார்த்தையை விதைக்க போறோம்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் என் டெஸ்டிமனியை விதைக்க போறேன். வார்த்தைன்னா நான் தான் சொன்னேன், கஷ்டமா இல்லை. நேத்து கர்த்தர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் நிச்சயமா நான் விதைக்க போறேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் வார்த்தைகளை நீ விதை, உன் நல்ல வார்த்தைகளை நீ விதை. உன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இடத்துல திரும்புங்கள். அப்பா, இவ்வளவு நாள் நான் தப்பா வார்த்தை பேசிட்டேன்ப்பா, இனிமேல் நான் பேச மாட்டேன்ப்பா, இனிமேல் ஆலயத்துல இருக்கும்போது நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்பேனே தவிர பக்கத்துல இருக்க அண்ணனோ தம்பியோ பேசுற வார்த்தையை நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 1 hour 2 hours தான் இருக்க போறோம். அதுல நம்ம உண்மையா இருக்கலாமே. தன் வேலையில் ஜாக்கிரதையா, வேர்டு கேட்கிறேன்னா அந்த வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஒரு மகனா இருக்கேன்னா அந்த என் மகனா என்னோட வேலையில் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ என் வார்த்தையை கொண்டு நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என் வார்த்தைகளின் காளைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளா நான் ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நீங்களும் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எவ்ரிடே 1000 காளைகளை செலுத்துங்க. காளையா? அதெல்லாம் இல்லையே, பழைய ஏற்பாடே. உதடுகளின் காளை ஸ்தோத்திர பலி. வாசிப்போம் அடுத்த வசனத்தை. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய
ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செலுத்தணுமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா, என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். அக்கா திட்டாங்களா? ஸ்தோத்திரம். அம்மா திட்டாங்களா? ஸ்தோத்திரம். வேலையில பிரச்சனையா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபை பெருகிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் 1000 தான் ஆரம்பிச்சேன். ஆனா நம்ம சபையில இருக்கிற போதகர்கள் அவங்க 2000 தாண்டி அவங்க குடும்பமா 5000 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளின் காளைய நான் மனுஷன் கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண போறது இல்ல. என் உதடுகளின் காளைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நான் வேறெடுக்க போறேன். வேலை செஞ்சுட்டே இருப்போம், ஸ்தோத்திரம்ப்பா. குக் பண்ணிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல இருப்போம், ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு 2 மினிட்ஸ் கிடைக்குதா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த சுவாசத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளோ ஸ்தோத்திரம் இந்த வருஷம் நம்ம சொல்றோமோ அவ்வளோ கிருபைக்குள்ள நம்ம போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படியா ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்போது தேவன் அற்புதமா நம்மளை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய வார்த்தையை விதைக்கணும். ரெண்டாவது நல்ல வார்த்தைகளை குடும்பத்துக்குள்ள நம்ம வேலை ஸ்தலத்துல நல் வார்த்தைகளை விதைக்கணும். அது மட்டும் இல்ல, தான தர்மங்களை விதைக்கணும். அது கர்த்தருக்கு பிரியமான பலி. வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:16. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நன்மை செய்யறதும் தான தர்மம் செய்யறதுலயும் கர்த்தர் எப்படி இருக்காரா? பிரியமா இருக்காரா? நம்மளை விட லெஸ் ஃபார்ச்சுனேட் பீப்புள, முடியாதவங்க இல்லாதவங்களை பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சாப்பாடுனா நம்ம சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோமோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம யாராவது தர்மம் எடுக்கிற ஜனங்களை பார்த்தாலோ இல்லை சாப்பாடுக்காக கேட்குற ஜனங்களை உண்மையா, எத்தனையோ பேர் ஃபால்ஸாக இருக்காங்க, உண்மையா கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தாம்மா 10 ரூபாய்க்கு நீ போய் சாப்பாடு வாங்கிக்கோ. 10 ரூபாய் வச்சு நீங்க சமைச்சு சாப்பிட்டுருவீங்களா? சாப்பிட முடியுமா 10 ரூபாய் வச்சு? நம்ம சாப்பிடணும்னா எவ்வளோ? ஒரு நார்மல் ஒரு ஃபுட்டு வாங்கணும்னா நமக்கு எவ்வளோ ஆகும்? 50 rupees, 100 rupees. நீங்க சாப்பிட்ற கடையை பொறுத்து நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு எந்த கடையில எவ்வளவு விரும்புவீங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். இது தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஒருவனோட வழி தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது என்ன நடக்குமா? தன்னோட சத்துருக்கள் will dine with him. இப்ப என்னாச்சு? பிலிஸ்தியன் எதிரியோட தேசம், எதிரியோட தேசத்துல அவன் மகா பெரியவனா இருக்கான். ராஜாவே அவன் கிட்ட வந்து நிக்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா our enemies will dine with us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா ஃபர்ஸ்ட் ASK, ASK ஓட A ஆக்ஷன் நான் பண்ணா கர்த்தர் என்ன கொடுக்க போறாரு? acceleration. very good. next S sowing. நான் சோ பண்ணும்போது, வார்த்தையை விதைக்கும் போது, நல்ல வார்த்தையை விதைக்கும் போது, நற்கிரியைகளை விதைக்கும் போது என் வாழ்க்கையில சக்சஸ் இல்லாம இருக்காது. நான் ஜாக்கிரதை உள்ள மனுஷனா இருப்பேன். நான் ராஜாக்கள் முன்பதாக தான் நிற்பேன். டிசம்பர் ஃபுல்லா நாங்க டைன் பண்ணதெல்லாம் லீடர்ஷிப் பீப்புள் கூட தான். மில்லியனர்ஸ் கூட டைன் பண்ணோம், ஆர்கனைசேஷனோட லீடர்ஷிப் கூட டைன் பண்ணோம். நம்ம வேலை பிரியமா இருந்தா தேவன் நம்மள ராஜாக்களுக்கு முன்னாடி தான் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்வாரா இல்லையா தேவன்? விசுவாசம், கீழ்ப்படிதல், விசுவாசம், கீழ்ப்படிதல். கடைசியா தேவன் என்ன கொடுப்பாரு? K stands for key. ஈசாக்கு வாழ்க்கையில என்ன கீ? 100 மடங்கு. 100ன்றது ஒரு நம்பர் இல்ல, அல்டிமேட் பிளெஸிங். சொல்லுங்க சிஸ்டர், இந்த வருஷம் எனக்கு அல்டிமேட் பிளெஸிங். அல்டிமேட், அல்டிமேட் பிளெஸிங். பைபிள்லயே இருக்கிற அல்டிமேட் பிளெஸிங் எது சொல்லுங்க பார்க்கலாம்? அல்டிமேட் பிளெஸிங் இந்த பைபிள். ஆயிரமா? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. Hallelujah. Ultimate blessing. God wants to give us ultimate blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதம். அந்த அளவு என் கர்த்தருடைய ஐஸ்வரியத்தின்படி, அளவற்ற ஐஸ்வர்யம் அவருக்குள்ள இருக்கு. Hallelujah, hallelujah. கடைசியா, I think I'm really late, so இதெல்லாம் நான் சொல்லல. So கடைசியா ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு நபரை குறிச்சு, மொர்தெகாய் எஸ்தர் புக்கோட சாவி யாருன்னு கேட்டா யார் அது?
மொர்தெகாய். அந்த ஃபுல் மெசேஜ் வேணும்னா கேட் கீப்பர் டு கிரேட் மேன்ன்ற மெசேஜை யூடியூப்ல நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஐ ஓப்பனிங் சர்மன்ஸ் அப்படின்ற அந்த சர்மன்ஸ்குள்ள கேட் கீப்பர் வந்து கிரேட் மேனா ஆன ஒரு சர்மன். அதுல தேவன் பியூட்டிஃபுல்லா, அது என்னோட வாழ்க்கையில பயங்கர பிரயோஜனமா இருந்தது. சோ நான் இந்த சர்வீஸை இந்த வசனத்தோட முடிக்க விரும்புறேன். வாசிப்போம் எஸ்தர் 9:4. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண கேட் கீப்பரோட சாட்சி பாருங்க. அவர் எப்படி இருந்தாரா மொர்தெகாய்? சாதாரண ஒரு மனுஷன். அவன் ராஜாவனோட செகண்ட் பொசிஷன்ல இருந்தானா. இந்த வருஷம் தேவன் நம்மளை உயர்த்துவார். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? பெருக செய்வார். அடுத்தது உயர செய்வார். தேவன் என்ன உயர செய்வார். இது சாதாரண கேட்மேனோட சாட்சி. ராஜாவினுடைய செகண்ட் பொசிஷன்ல சொல்லுங்க. இந்த வருஷம் உயர்வின் வருஷம். ப்ரமோஷன்ஸ், நம்ம நினைச்சு பார்க்காத ப்ரமோஷன்ஸ், நினைச்சு பார்க்காத ஆட்களை சந்திக்க போறோம். நினைச்சு பார்க்காத மினிஸ்டர்ஸ் நம்மளை தேடி சர்ச்சுக்கு ஓடி வர போறாங்க. நினைச்சு பார்க்காத பிசினஸ் பீப்புள் சர்ச்சுக்கு ஓடி வர போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்காத உயர்வை தேவன் இந்த வருஷத்துல நமக்கு கட்டளையிடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மொர்தெகாய்க்கு அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? வாசிப்போம் எஸ்தர் 10:3. வாசிச்சு முடிக்க போறோம். எல்லாரும் ஒரு ஜெப சிந்தையோட கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவும் யூதருக்குள் பெரியவனும். என்னோட கம்யூனிட்டியில என்ன பெரியவனா யாராவது பாப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ, இந்த அக்காவா? இந்த அக்கா எனக்கு தெரியுமே, சைனீஸ் அக்கா. அவர் கம்யூனிட்டியில அவர் எப்படி இருந்தாரா? பெரியவனா இருந்தாரா. தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனா இருந்தானா. எத்தனை பேருக்கு நம்ம பிரியமா? ஐயோ அந்த பாப்பாவா, ஐயோ அப்படின்னு எத்தனை பேர் ஓடுறாங்களா? இல்ல அவன் என்ன பண்ணானா? சகோதரருக்குள் அவன் எப்படி இருந்தானா? பிரியமானவனா இருந்தானா. அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, தன்னோட நன்மையை நாடி உட்கார்ந்து இருக்கல, தன் ஜனங்களோட நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. என்ன பண்ணான? கடைசி வார்த்தை என்னது? பேசுகிறவனுமா இருந்தான். என்ன பேசிட்டு இருந்தானா? மொர்தெகாய்க்கு ஏன் அவ்வளவு மேன்மை? மொர்தெகாய் என்ன பேசி கொண்டிருந்தானா? ஜனங்களோட நன்மை, ஜனங்களோட சமாதானம். இன்னைக்கு நம்ம சமாதானம் உண்டு பண்றோமா, இல்ல குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணிட்டு இருக்கோமா? என்ன செய்துட்டு இருக்கோம்? சீசன் ஆஃப் த மவுத், சீசன் ஆஃப் த மவுத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் அந்த தேசத்திலேயே பஞ்ச காலத்துல விதைச்சான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில பார்த்தான். அவன் ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் நம்ம யாருமே பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப நம்ம உடனே வசனத்தை சொல்லுவோம். இப்ப வசனம் நமக்கு தெரிஞ்சு, நீ உன் வேலையில ஜாக்கிரதையா இல்ல, நீ உன் வேலையில ஜாக்கிரதையா இல்ல, அதனாலதான் எங்கேயோ உனக்கு ஒரு பிரச்சனை. உன் வேலையில நீ ஜாக்கிரதையா இரு. கர்த்தருக்கு நீ உண்மையா இல்ல, அந்த காரியத்துல நீ உண்மையாயிரு. இப்ப நமக்கே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில இருந்து எத்தனையோ கேள்விக்கு நமக்கே ஆன்சர். சோ அந்த ஜெப குறிப்பெல்லாம் மாற்றி ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோட பிரசன்னத்துல மணிக்கணக்கா நான் இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோட வார்த்தையில நான் வேரூன்றி இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களோட வார்த்தையை நான் விதைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் குடும்பத்துக்குள்ள நான் கெட்ட கெட்ட வார்த்தை பேசி சாபமான வார்த்தைகள் பேசினது போதும்பா. இன்னும் என் கணவருக்கு நான் அன்பான மனைவியா இருப்பேன்ப்பா. என் மனைவி அன்பா பேசுகிறவளா மாற்றுங்கப்பா. இதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகள் மத்தியில, பெற்றோர் மத்தியில ஒரு உறவுல ஒரு அன்பு அந்யோன்யம் இருப்பதாக, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி மாறட்டும் நம்மளோட ஜெபங்கள். அப்ப கர்த்தர் என்ன கொடுப்பாரு? சாவி என் கரத்துல கொடுப்பார். அது எப்படியாப்பட்ட சாவி? அது ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் கொண்டு வருகிற சாவியா இருக்கும். ஹல்லேலூயா. அதுல நான் பொசிஷன் தேடி போக வேண்டாம். ஐயோ சாப்பாடு கொடுங்க, நாளைய தேவையில்ல. எல்லாரும் கூப்பிடுவாங்க, வாமா வாமா, உனக்கு நான் எல்லாம் தரேன், வாமா உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன். துணியா, சாப்பாடா, வீடா, கார எல்லாம் நம்மளை தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மற்றதெல்லாம் கூட வர பேக்கேஜ் தான்.
ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் ஐஸ்வர்யவானா, வேதத்திலையும் வார்த்தையிலும் தேவ பிரசன்னத்திலையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலையும் நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா என் காரியத்துல நான் ஜாக்கிரதையா இருந்தா நான் நீசர் முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பேன் என்ற அந்த சிந்தையோட கூட எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போட கூட இந்த புதிய வருஷத்துல எல்லா சோர்வின் ஆவி வெளியேறுவதாக. சபையில கைகளை கட்டி வச்சிருக்கிற ஆவி, ஊமையின் ஆவி, செவிட்டின் ஆவி, சர்ச்ல டிசிப்ளின் இல்லாத ஒரு ஆவி, பெற்றோர்கள் பிள்ளைங்களை எஜுகேட் பண்ணாத ஒரு ஆவி, ஒரு மஷாலரப்பா எல்லாம் வெளியேறுவதாக. இந்த புதிய வருஷத்துல கூட ஒரு புதிய தொடக்கம் நம்ம சிந்தையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். உன் வார்த்தையை கொண்டு நீ என்னிடத்தில் திரும்புங்கள்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுதே. அப்பா அப்பா நான் தெரியாம செய்த தவறை மன்னிங்கப்பா, அப்பா மன்னிங்கப்பா, இதுவரைக்கும் அறியாம தெரியாம புரியாம செய்த தவறுகளை அப்பா என் வாழ்க்கையில மன்னிங்கப்பா. அப்பா என்னோட வருஷம் அப்பா 2024 எத்தனையோ காரியங்களை நான் எதிர்பார்த்து இருந்தேன்ப்பா, அது என் வாழ்க்கையில கிடைக்கலப்பா. இன்னைக்கு தினத்துல அதுல இருக்கிற ஒரு சோர்வுப்பா வரலையேன்ற ஒரு சோர்வோட நான் இங்க நிக்காம என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதுக்காக ஸ்தோத்திரம்ன்ற விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அதிகாரத்தை எனக்கு கொடுங்கப்பா. அப்பா இந்த நாள்ல கூடப்பா அப்பா என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. கர்த்தரோட காரியத்துல எனக்குள்ள ஒரு பயபக்தி வரட்டும்பா, ஒரு பயபக்தி வரட்டும்பா. அநேக நேரம்ப்பா ஏனோ தானோன்னு நான் இருந்துட்டேன்ப்பா, ஆனா இன்றைய தினத்துலப்பா ஒரு பயபக்திப்பா. அப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? தீமையை விட்டு விலகுறது. இன்னைக்கு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தா அப்பா என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, போடுங்கப்பா. இன்னைக்கு ஸ்தோத்திர பலிகளோட என் உதடுகளின் காளைகளை உமக்கு பலி செலுத்த நான் வந்திருக்கேன்ப்பா. என்னை உடைச்சு உருவாக்குங்கப்பா, உடைச்சு உருவாக்குங்கப்பா. ஐயோ என்ன உனக்கு வேலை இல்லையா, உனக்கு கல்யாணம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் எங்களை பார்த்து ஏளனமா பார்த்த பார்வையை மாற்றுகிறதுக்காக நன்றிப்பா. வாவ், கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கானே, வர வர விருத்தி ஆகுறானே, மகா பெரியவன் ஆகிறான் சாட்சி என் வாழ்க்கையில மாறுவதாகப்பா. அப்ப அந்த சாம்பலின் உடைய எடுத்து போடுங்கப்பா. ஒரு கலரப்பா, remove that garment of mourning daddy, give me a garment of dancing அப்பா. உற்சாகமா உற்சாகமா உத்வேகமா உம்முடைய ராஜ்யத்துக்காக அக்கினியாய் 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 நான் எழும்பணும்ப்பா. அதுக்கு நீங்க அக்கினியாய் இறங்கி வரணுமேப்பா. அக்கினியா வாங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, மறுரூபமாக்குங்கப்பா, மறுரூபமாக்குங்கப்பா. எல்லாரும் தேவ சமூகத்துல சமூகத்துல நம்மளோட இதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கலாமா? இதயத்தை ஊற்றி ஜெபிக்கலாமா? அப்பா அப்பா எனக்குள்ள ஒரு மாற்றம்ப்பா, நான் மாறணும்ப்பா, நான் மாறணும்ப்பா, நான் மாறணும்ப்பா. என்ன மாத்துங்கப்பா. அநேக ஆட்களை நான் குறை சொன்னது போதும்ப்பா, நான் மாறணும்ப்பா. ஏன் வாயின் வார்த்தைகள் மாறணும்ப்பா, ஏன் சிந்தையில ஒரு மறுரூபம் வரணும்ப்பா. அப்பா என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும்ப்பா. அப்பா நீங்க செய்யற பெரிய காரியங்களை என் குடும்பத்துல எல்லாரும் சாட்சியா பார்க்கணும்ப்பா. நானே சாட்சியா இல்லாம எப்படிப்பா போதிக்க முடியும்? அப்பா அப்பா என்ன சாட்சியா நிறுத்துங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா. அப்பா அப்பா மந்தைகளுக்கு முன்பாக நிக்கிற கடாக்களை போல let me lead by example daddy, let me lead by example அப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. ஒரே நிமிஷம் அமைதியா நீங்களும் கர்த்தரும் மட்டும், நீங்களும் கர்த்தரும் மட்டும் அப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பா என்னை முற்றிலுமா உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. பவுல் சொன்னது போல அநேக பரிசுத்தவான்களின் மேல அப்பா நான் இல்லப்பா, நான் சிறியவனா இருக்கேன்ப்பா, நான் சிறியவனா இருக்கேன்ப்பா. ஆனா நீங்க கொடுத்திருக்க கிருபப்பா, அப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்க கிருபப்பா. அப்பா அளவற்ற ஐஸ்வர்யம்ப்பா. அப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமா புற ஜாதிகளுக்கு அறிவிக்கும்படி நீங்க கொடுத்திருக்க அந்த கிருபைக்காக இந்த வருஷம் சொன்னாங்களேப்பா, கிருபையின் மேல கிருபை,
அப்படியாப்பட்ட கிருபை என் வாழ்க்கையில பெருகட்டும்பா. அநேகருக்குப்பா அப்பா கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் விதைக்கிற ஒரு மகளா, விதைக்கிற ஒரு மகனா என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. அப்பா let me be a woman of action of God, a man of action of God. நான் உட்கார்ந்தது போதும்பா. அப்பா ரிக்கலரப்பா அனல் மூட்டி விடுங்கப்பா. இந்த தினத்துல அக்கினியா உமக்காக எழும்புகிற அந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பா. ரிக்கலரப்பா அப்பா உடைய வார்த்தையை நான் விதைக்கணும்பா. அப்பா இந்த வருஷம் முழுவதும்பா அப்பா கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்படாமல் பா, அநேகரை கட்டுகிற வார்த்தைகள், உருவாக்குகிற வார்த்தைகள், encouraging words அப்பா, let that be my portion அப்பா. என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. அப்பா தான தர்மங்கள் செய்கிற அப்பா நல்ல ஒரு விஸ்தாரமான மனசை கொடுங்கப்பா, ஒரு பெரிய கையை கொடுங்கப்பா. ஒரு கலர போஷலர பாரி கலர போஷலரப்பா. அப்பா கொடுக்கிறவங்களா, கையை நீட்டி வாங்குறவர்களா இல்லாம இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா, நாங்க வாழ்ந்த காலங்கள் போதும்பா. அப்பா அநேகருக்கு தான தர்மம் செய்யும்படி, அநேக ஊழியக்காரர்களை தாங்கும்படி, அநேகர் அப்பா அப்பா நாங்க தாங்கும்படி, அநேக மிஷனரிகளை தாங்கும்படி அப்பா ஃபேத் சர்ச்சுக்கு இந்த வருடம் நீங்க கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. அப்பா 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 நீங்க எங்க கையிலப்பா அந்த மாஸ்டர் கீயை கொடுத்திருக்கீங்களப்பா, அதுக்காக நன்றிப்பா. அப்பா அப்பா அந்த கிங்டம் பிளெஸிங்க்கு அப்பா சுதந்திரவாளிகளா எங்களையா நிறுத்தி இருக்கீங்களே, அதுக்காக நன்றிப்பா. நீங்க கொடுத்த வார்த்தைக்கு நன்றிப்பா. அப்பா எங்களை அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 2025 உமக்கு உகந்த அப்பா ஒரு காணிக்கையா எங்களையே நாங்க செலுத்துறோம்ப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்துங்கப்பா. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Please be seated.